Hi BTC family, Assalamualaikum, welcome back to our channel. Bismi Tamil Craft வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல 6th giveaway போயிட்டு இருக்கு. பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். நீங்க இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படினா மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான vlog தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதை நான் vlog ஷூட் பண்ணுற ஐடியாலே போல் ஜஸ்ட்டு ஷார்ட்ஸு கொஞ்சம் ரீல்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் போனேன். பட் நிறைய பேர் நம்ம vlog போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு தான் இந்த வீடியோ. சில பேரும் ஸ்டோரி பார்த்துட்டு இது என்ன பிளேஸ் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா காரைக்கால் தான். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் வீடியோஸ் காரைக்கால் vlog இருக்குது. பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ரைட்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நான் என் ஃப்ரெண்டோட வந்திருந்தேன். அம்மா ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கினோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் எடுக்கிறனால நான் என்னென்ன ஸ்நாக்ஸ் அப்படின்லாம் ஷூட் பண்ணல. நாங்கள் வந்து வாடா, கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, பஜ்ஜி எல்லாமே வாங்கினோம். எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பிளேஸில் சிட் பண்ணி எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிப்பி வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவும் ஷூட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாவில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வந்து ஷூட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் தான் அந்த ஃபோட்டோஸ். அந்த சன்செட்லாம் வந்து செம்ம சூப்பராக இருந்தது பார்க்க. ஸ்கையுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்து காரில் போகும்போது எடுத்தது. இந்த ஹார்டின் வச்சு எடுக்கிற போசஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். தென் பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஃபோட்டோ மாதிரி ஃபிங்கர் வச்சு எடுத்திருந்தோம். இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. சன்செட் தான் செம்ம சூப்பராக இருந்தது. நீங்கள் வேணும் அப்படின்னா இங்கே லைட் ஹவுஸ் கூட நீங்கள் போகலாம். இங்கே பார்க் கூட இருக்குது. பட் நாங்கள் இன்றைக்கி வந்திருந்தது மெயினாகவே இந்த ரைட்ஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க தான். இந்த இடத்துல வந்து பெர்மனெண்ட்டாக அந்த ரைடை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் எப்போ போனாலுமே இங்கே இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ட்ரெயின் தான் போயிருந்தோம். ஏன்னா அம்மா எல்லாருக்குமே வந்து இந்த ட்ரெயினில் போகிறது பிடிக்கும். ஸோ அதனால் எல்லோரும் குரூப்பாக ட்ரெயினில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே போயிருந்தோம். இந்த ட்ரெயினில் நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். அதனால் ரொம்ப நேரம் வந்து நாங்கள் ரைட் போனோம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு வந்து இது பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. ஸோ தென் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொன்ன மாதிரி பிரேக் டான்ஸ் போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி இந்த கொலாம்பஸ் ரைடு வந்து எனக்கு ரொம்பவே வந்து போகணுன்னு ஆசையாக இருந்தது. பட் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்தனால வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டோம். பட் நம்ம போன டைம் vlogல வந்து போயிருப்போம். என் பிரதர் கூட போனேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். வேணும் அப்படின்னா அந்த vlogs கூட விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பிரேக் டான்ஸ். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா நானும் என் ஃப்ரெண்டும் பேரா உட்காந்து என்ஜாய் பண்ணோம். ஆஃப்டர் அ லாங் பிரேக் வந்து நான் என் ஃப்ரெண்ட் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷார்ட் தான். ஒரு 2-3 மெம்பர்ஸ் அவ்வளோதான் அப்படின்னே சொல்லலாம். பட் யூடியூப் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங், கீப் சப்போர்ட்டிங். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி அந்த பிரேக் டான்ஸ்க்கு உள்ளேயே வந்து கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தேன். ஸோ செம்ம சூப்பராக இருந்தது. உங்களுக்கு வந்து எந்த ரைட் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இங்கே வந்து ஒரு குட்டி பாப்பாவும் எங்கள் கூட ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ள ரைடு இது வந்து கொஞ்சம் சரிவலாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அவ்வளோவா பயம் இருக்காது, போகலாம் அப்படின்னு நானும் என் ஃப்ரெண்டும் வந்து அம்மாட்ட ரொம்ப நேரம் கேட்டுட்டு தைரியமாக வந்து போனோம். பட் அது கொஞ்சம் மேலே போனோன்னா எனக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் சைலண்ட்டாக ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 ரவுண்டுக்கு அப்புறம் வந்து நாங்கள் இறங்கிட்டோம். ஸோ இது வந்து நீங்கள் போயிருக்கீங்களா அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து செம்ம சூப்பராக இருந்தது. இந்த காரைக்காலில் பார்த்திங்கன்னா லைட்டிங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்லா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வந்து லைட்டிங் போட்டிருந்தாங்க. இந்த ஜம்போ ரைடில் வந்து நான் என் ஃப்ரெண்டோட அம்மா எல்லாமே வந்து போயிருந்தோம். அம்மா தான் வந்து வீடியோ ஷூட் பண்ணாங்க. இது வந்து பார்க்க பெருசாக இருந்தாலும் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது.
ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம் ரொம்ப நேரமே வந்து ரைட் கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் ஒரு 5 ரவுண்ட் அதோட வந்து ஃபினிஷ் ஆகாமல் கொஞ்சம் நேரம் நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி டைம் இருந்தது. ஓகே, இந்த ரைடு வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஜம்போ ரைட் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பயமே இல்லை, செம்ம ஜாலியாக இருந்தது. இதில் வந்து நான் செகண்ட் டைம் தான் போகிறேன். ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த கொஞ்சம் கேம்ஸுமே ப்ளே பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பால் கேம் தாங்க. ஸோ இது வந்து நாங்கள் 2 டைம்ஸ் ப்ளே பண்ணியிருந்தோம். 2 டைமுமே ஒரு சூப்பரான பேஸ்கெட் மாதிரி வின் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து வெளியில் வந்து பலூன் ஷூட் அந்த மாதிரி கேம்ஸ் வந்து கொஞ்சம் செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளோட போன vlog வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன், வேணும் அப்படின்னா அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சூப்பரான கிராஃப்ட்டு தான் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டேன், என்ன வீடியோ அப்படின்னு மறக்காமல் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நாங்கள் சாஃப்ட் கோன் வாங்கி சாப்பிட்டு வந்து கிளம்பிட்டோம். ஸோ ஒரு கோன் பார்த்திங்க அப்படின்னா 30 rupees. காரில் போகும்போது செம்மையான சாங்ஸ் கேட்டுட்டு போனோம், ஜாலியாக இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணும்போது சாங்ஸ் கேட்க பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. ஓகே, இந்த வீடியோக்கான கிவ்அவே கொஷின் என்ன அப்படின்னா, நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவான ஸ்லைம் ரிவ்யூ வீடியோவில் நம்ம சேனலில் போட்ட ஓல்டு வீடியோஸில் ஸ்லைம் வச்சு எந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். இதான் வந்து கொஷின். ஆன்சரை வந்து இமெயில் ஆர் இன்ஸ்டாகிராமுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பை பாய். சைனிங் ஆஃப் ஜசீரா. டூ சம்திங் கிரியேட்டிவ்.